அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நாம ஆர்வமா இருப்போம். அப்படி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 2 ராசிக்கு மட்டும் எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல முக்கியமா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இப்போ என்ன பொருள் வைத்திருக்காங்க, இந்த பொருளை குறித்து ராசியில மாற்றங்கள் ஏற்படுமா, ஒரு சில ராசிக்கான பலன்களா என்னென்னலாம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பிள்ளைகள் உங்களுடைய சொற்பேச்சு கேட்கல, உங்கள் வீட்டில் ஒரு கணவன் மனைவியுடைய பிரிவு ஏற்பட்டிருக்கு, இதை நாங்கள் எப்படி சேர்க்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அதாவது கெட்ட நேரமோ ஒரு தோஷமோ அல்லது பசியம் பில்லி சூனியம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இதை நாம் எப்படி சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அது சரியான முறையில தீர்த்து வைக்கப்படும். நாம இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பத்தி பார்த்தோம். இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளினுடைய உத்தரவால வரக்கூடிய பொருள் அந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படும். இதுதான் உத்தரவு பெட்டி. இந்த பெட்டிக்குள்ள இந்த 2026ஆம் ஆண்டுல ஒரு முறை மட்டும்தான் இப்போ பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அதாவது இந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை, வெற்றிலை, பாக்கு, அருகம்புல் அப்படின்னு இந்த பொருட்கள்லாம் வைத்திருக்காங்க. இதை குறிப்பிட்டு இந்த உலகத்துல நிறைய மாற்றங்களை சந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் சந்திப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாம குறிப்பிட்டு ஒரு 2 ராசிக்கு மட்டும் பலன்கள் எப்படி இருக்க போகிறதோ அப்படின்னு பார்க்கலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்போ நாம குறிப்பா கன்னி மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறதோ அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதா கன்னி ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கு. சரியான திட்டங்கள் தீட்டி செயல்படுத்துவீங்க. தடைப்பட்ட நல்ல முயற்சிகள் கூட துரிதமாகும். ஆன்ம பலம் உங்களுக்கு பெருகும். உங்களை துரத்திய அசிங்கம், அவமானம், அதிர்ஷ்டம் குறைபாடு இவை இருந்த இடம் எல்லாம் தெரியாம காணாம போகுது. அதிர்ஷ்டம் நீங்க இருக்கக்கூடிய இடம் உங்களை தேடி இந்த அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். மந்த தன்மை குறைந்து நீங்கள் விரைந்து செயல்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளினுடைய ஒற்றுமையை நிர்ணயிப்பதில் பணமும் சொத்தும் மிக முக்கிய காரணியாக இருக்கும். பணம் குவியக்கூடிய காலத்தில் உறவினர்கள் ரத்தின கம்பளம் விரிப்பாங்க. சில நேரங்களில் ஏளனப்படுத்தக்கூடிய உறவினர்களும் இருப்பாங்க. ராசியில் கேது சஞ்சாரம் செய்கிறதால குடும்ப உறவுகள் விலகி செல்வது போன்ற உணர்வுகள் கூட உங்களுக்கு உண்டாகலாம். யாரையும் நீங்கள் பேச பிடிக்காது. சில பேர்கிட்ட குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு வெளியூர் செல்ல வாழ நேரிடலாம். சில உறவர்களிடம் நீங்கள் மனஸ்தாபத்தால் தனிமையாக வாழ விரும்பலாம். அதே போல் குரு தசை புத்தி நடப்பவங்களுக்கு குரு பலத்தால் பெரியவர்களுடைய நல்லாசியால் திருமணம் விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது போகலாம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தவருடைய குறுக்கீடு மிகுதியாகலாம். சமையலும் சம்பந்தமில்லாத குற்றத்தில் உங்களை நீங்கள் மாட்டிக்க வம்பு வழக்குகள் இவையெல்லாம் உருவாகலாம். அதனால் நீங்கள் எதுலேயுமே எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இழுபறியாக இருந்து வந்த குடும்ப சொத்து விவகாரம் சட்டத்தினுடைய உதவியை நாட வைக்கும். தொழில் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் முறையாக வைத்திருக்கணும். சிலருக்கு வருமான வரி, சொத்து வரி போன்றவற்றால் மன சஞ்சலம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய பாடம் நன்றாக புரியும். இதுவரை சுமாராக படித்தவங்க கூட இப்போ நன்றாக படிக்க துவங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதா இந்த ராசிக்கார மாணவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை அடைய நீங்கள் முயற்சி செய்வீங்க. மேலும் விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு அதிர்ஷ்டத்தை துரத்துவீங்க. சிலருக்கு சுப பலன்கள் நடக்கலாம். அதிர்ஷ்டவசமாக வீடு, வாகனம், பொன் பொருள் சேர்க்கை, பிள்ளைகளுடைய திருமணம், கல்வி என சுப செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். விரயக்கேதுனால பெரிய சேமிப்போ லாபமோ எதிர்பார்க்க முடியாது. மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலர் வட்டி கட்டக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நடைபோடுங்க. ரேஸ், சூதாட்டம், லாட்ரி போன்றவற்றில் இருந்து மீள முடியாத இழப்பு கூட உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தலாம். சிலருக்கு பய உணர்வுனால நேரம், காலம், பொருள் விரயம் இவையெல்லாம் உண்டாகலாம். தனஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதால பெரிய நஷ்டமோ மிகுதியான அசுப்பமோ உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசிக்கார பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உறவினர்கள் வெளி பேச்சில் நல்லவர்களாகவும் மனதுக்குள்ள வஞ்சகம் வைத்தும் பேசவங்களாக இருப்பாங்க. அரசு வழி ஆதாயம் கிடைக்கிறதுல கூட உங்களுக்கு தடைப்படலாம். ஒவ்வாமை ஏற்படும் என்பதால் வெளி உணவினை நீங்கள் சாப்பிடாம வீட்டில் சமைத்த உணவை, சூடான உணவுகளை சாப்பிட வேண்டியது மிக நல்லது. தேவையற்ற பேச்சை குறைத்தாலே எந்த பாதிப்பும் வராது. அறிமுகம் இல்லாத, பழக்கம் இல்லாத நபர்களிடம் குடும்ப விரயங்களை பகிரக்கூடாது. விலையுயர்ந்த பொருட்களை யாருக்கும் இரவல் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளிடம் மனக்கசப்பு உண்டாகலாம். பிள்ளைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டியது மிக அவசியம். வண்டி வாகனங்களை இயக்கும் போது ரொம்ப கவனமாக செயல்படணும். மேலும் உங்களுக்கு காஞ்சி காமாட்சியை இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது. முக்கியமாக தீர்க்க சுமங்கலி பாகியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க, உங்களுடைய அனுசரணையான அணுகுமுறை எல்லாரிடமும் நன்மதிப்பையே பெற்றுக் கொடுக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுறவங்களுடைய புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் இவையெல்லாம் உயரும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காம அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்து பிரிந்த மூத்த சகோதரர் மீண்டும் குடும்பத்தோடு சேருவாங்க. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத வழக்குகளில் கூட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மூத்த சகோதரர்களுடன் இருந்த பிணக்குகள் கூட மாறும். முன்னோர்களுடைய சொத்தை பிரிக்கிறதுல இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்ப சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாகவே பிரிக்கப்படும். தந்தையினுடைய ஆயுள், ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தந்தையால் ஆதாயம் உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு மாற்றம் செய்யக்கூடிய நேரம், அடிக்கடி உங்களுக்கு அலைச்சலாக இருக்குது, நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடும் அப்படிங்கிறதான் நிறைய நடக்கும். பயணமும் செய்வீங்க. சிலருக்கு தவறான எண்ண அலைகள் மிகுதி ஆகலாம். நட்பு வட்டாரங்களால் மன சங்கடம் உங்களுக்கு உருவாகலாம். 6ஆம் அதிபதியாக குரு பாக்யாதிபதி புதனோடு பரிவர்த்தனை பெறுவதால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற பய உணர்வு நம்ம எல்லோருக்குமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. சில வளர்ச்சிகள் தடைபடலாம். ஆனால் குரு பார்வைப்பட்ட இடத்தின் மூலமாக நன்மைகள் உண்டாகும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கை அதிகமாகலாம். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் கண்டிப்பாக போய் இப்போ நீங்கி நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான பலன்களே நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான ஆரோக்கிய கேடுகளை அறுவை சிகிச்சையால் சரி செய்யும் நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாய்ப்பு கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கூடி வரும். இவ்வளவு நாள் திருமண வாய்ப்பு கைக்கூடியே வரல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போது திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கூடி வரும். திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ திருமணத்துக்கு சம்மதிப்பாங்க. திருமணத்துக்கு நல்ல அழகான வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். மாணவர்களுக்கு கற்றல் ஞானம் மிகுதியாக இருக்கும். உழைப்பிற்கு தகுந்த மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். சில மாணவர்களுக்கு வேற்றுமொழி கற்கக்கூடிய வாய்ப்பு கூட அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று பரிசுகளும் பாராட்டுகளும் இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பொருளாதாரத்துல தன்னிறைவு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் நிச்சயம் உண்டு. விரும்பிய கடன் தொகை எளிதில் கிடைக்கும். ராசிக்கு குருவினுடைய பார்வை பதிவதால வரா கடன் கூட வசூலாகும். பாலிசி முதிர்வு தொகை, பங்கு சந்தை முதலீடு என பெரிய பணம் உங்களுக்கு மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடமானத்தில் இருந்த நகையை கூட இப்போ நீங்கள் மீட்டு வரக்கூடிய காலகட்டம். சிலருக்கு அதிர்ஷ்டவசமான பிள்ளை இல்லாதவர்களுடைய உயிர் சொத்து, அதிர்ஷ்ட பணம் இவையெல்லாம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.